வணக்கம். இது ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நம்ம போன பதிவில் பார்த்தது சூரிய திசை. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது சந்திர திசை. நான் உங்களில் ஒருவன். ஆமாங்க, நானும் உங்களை போல் ஒரு சாதாரண மனுஷன்தான். அதனால் ஜோதிடர்னா கடவுளுக்கு சமமாக பார்ப்பதை தவிர்த்து விடுங்கள். ஏன்னா ஜோதிடம் பார்க்குறது ரொம்ப இந்த மாதத்தில் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜோதிடர் பார்க்க போகிறோம். இல்லை நமக்கு என்ன திசாபுத்தி நடக்குது, அதில் என்ன பரிகாரம் பண்ணலாம், இல்லை என்ன பிரச்சனை அப்படிங்கிறது பார்க்குறதுக்காக தான் ஜோதிடரை பார்க்க போகிறோம். என்ன பண்ணுறாங்க இவங்க? அப்பாயின்மெண்ட் வாங்குன்றாங்க. நான் எல்லா ஜோதிடரையும் சொல்ல, பொதுவாக ஜோதிடர்னால் மனசாட்சி இருக்கிறவங்களுக்கு இது புரியும். அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு பணத்தையும் கட்டிடுறீங்க. பணத்தை கட்டிட்டு ஒரு வருஷம் கழித்து காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கான அந்த திசாபுத்தி கெடுதலான திசாபுத்தியே போயிடும், கெடுதலான நல்ல புத்தியே போயிடும், கெடுதலான திசாபுத்தி போயிடும். அந்த டயத்தில் நீங்கள் ஜோதிடரை பார்த்தானே அதுக்கான பரிகாரத்தை பண்ண முடியும். அது போயிடும்னு வச்சுங்க. அப்புறம் நல்ல விஷயங்கள் நடக்குன்னா நல்ல திசாபுத்தி அதுவும் கடந்து போயிடும் உங்களை. நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் 2 வருஷம் காத்து போய் ஒரு ஜோதிடரை பார்த்தீங்கன்னா அது என்ன பலனாகும்? அதனால் சில விஷயங்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. சில விஷயங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்திக்கிறது நல்ல விஷயந்தான். பார்த்துங்க, உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இப்போ உள்ள மனிதர்கள் எல்லாருக்குமே அவங்களுக்குன்னு ஒரு பொது அறிவு இருக்கும். அதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வழியை பாருங்கள். சரி, இப்போ நம்ம ஜோதிடத்துக்குள்ளே வருவோம். இந்த ஜோதிடங்கிறது நம்பிக்கை உள்ளவங்களுக்கு மட்டும்தான். நான் பல முறை சொல்லிகிட்ருக்கேன். நம்பிக்கை இல்லாதவங்க இதை கடந்து போயிடலாம். நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி பதிவுகள் பலன் உள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஒரு தட்டி விடுங்க. நம்மளது எப்போதும் யதார்த்தமாக தான் இருக்கும். ரொம்ப எடுத்து பில்டப் பண்ணுற மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. உள்ளது உள்ளபடி சொல்லிக்கிட்டே வருவோம். நம்ம ஜோதிடமாக தனிப்பட்ட முறையில் பார்க்குறது இல்லை. எதாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கான டவுட்டு எதுவாக இருந்தாலும் கமெண்டில் கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் வரும். நான் ஜோதிடம் பார்க்குறது காசு வாங்கிறது கிடையாது. நம்ம இதை ஒரு சேவையாக தான் செய்கிறோம், தொழிலாக செய்யலை. சேவை வேறு, தொழில் வேறு. என்னோடய தொழில் வேறு. இது சேவை மனப்பான்மையில் இந்த ஜோதிட ரீதியாக மக்கள் ரொம்ப காசு பணத்தை இழந்து போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. சரி, ரொம்ப நீளமாக போகும், பாருங்கள், பார்த்து பலன் பெறுங்க. இப்போ சந்திர திசைக்குள்ளே வருவோம். உங்கள் ஜாதகத்தை எடுத்துங்க. ஜாதகத்தில் லான்னு போட்டிருக்கும். அந்த லாலேருந்து சந்திரன் எங்கே உட்காந்துருக்காருன்னு பாருங்கள். சந்திரன் 4ஆம் இடத்துல உட்காந்துருந்தால் சந்திர திசை நல்லா வேலை செய்யும். சந்திரனுக்கு 10ஆம் இடம் உட்காந்துருந்தாருன்னா அவர் நிஷ்பலம் ஆகிறார். நிஷ்பலம்னா எந்த ஒரு கிரகமும் தான் பலம் பெறக்கூடிய இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு அமரும்போது, இப்போ உதாரணத்துக்கு சந்திரன் 4ஆம் இடத்துல பலன் பெறுவார், திக்பலம் பெறுவார்னு வச்சுங்க. அவர் 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். 10ஆம் இடத்துல குருவோடு உட்காந்துருக்காருன்னு வச்சுங்க. அப்போ சந்திரனுக்கு அங்கே ஒன்றும் பலன் கிடையாது. குருவுக்கு தான் பலன் சொல்லலாம். சந்திரனுக்கு நிஷ்பலம்தான் ஆகும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அந்த 4ஆம் இடத்துலேருந்து 7 கூட்டுங்க. 4லேருந்து 7 கூட்டிகிட்டு வாங்கலாம், 10 வரும். இப்படி தான் கணக்கு. எந்த ஒரு கிரகத்துக்கும் அது திக்பலம் அடையக்கூடிய இடத்துலேருந்து 7 கழிக்கணும். இப்படி கழிச்சிங்கன்னா அது நிஷ்பலம் ஆகிடும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ சந்திரன் 10ல் உட்காந்துட்டார். அப்படியே எண்ணிக்கிட்டே வாங்க. 4ல் திக்பலம் அடைகிறாரு. 4லேருந்து என்னங்க, 4, 5, 6, 7, 8, 9, 10 எங்கே வருது? 10ஆம் இடத்துக்கு வந்துடுது. 4லேருந்து எண்ணிங்கன்னா அப்போ அந்த இடத்துல பலன் கம்மியாகிடுது. அவரும் நிஷ்பலம் அடைகிறாரு. திக்பலம் அடைகிற நேர் 7ஆம் இடத்துல நிஷ்பலம் அடைஞ்சிருவாங்க. அதனால் அங்கே பலன் கம்மியாக தான் இருக்கும். சரி, விஷயத்துக்கு வரோம். இப்போ ஜோதிட விஷயம் இப்போ விளக்கி கூறணும்னா அது பாட்டு கூறிக்கிட்டே இருக்கலாம் நம்ம. அதனால் அது ஜோதிடங்கிறது ஒரு மனுஷன் கையில் ஒரு பிடி மணலை அள்ளி கொடுத்து இந்த மணலை நீ எண்ணி சொல்லியா அப்படின்னு சொல்கிறது ஒன்று தான். ஜோதிடத்தை முழுமையாக எனக்கு விளக்கி சொல்லு அப்படிங்கிறதும் ஒன்று தான். அதனால் அது முற்றும் கற்ற வித்வான்கள்லாம் யாருமே கிடையாது ஜோதிட ரீதியாக. அதில் ஒரு 80%, 90%லாம் உள்ளவங்க இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து பக்கத்தில் இருந்தாங்கன்னா நேரம் தாழ்த்தாமல் அவங்கள பார்த்து உங்களுக்கான பிரச்சனைகளை சொல்லி பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். அவங்கவுங்க ஊர்லேயும் கண்டிப்பாக இருப்பாங்க பக்கத்தில்.
ஜோதிடர்கள், சிறந்த ஜோதிடர்கள்லாம் இப்போ உருவாகிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து உங்களுக்கு கெட்ட நேரம் இருந்ததுன்னா அதை அவங்கள்ட்ட பார்த்து தெரிஞ்சு அதுக்கான என்ன பரிகாரன்ற கேட்டு பலன் பெற்றுக்கொள்ளுங்கள். சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்போது சந்திர திசை நடக்குது. இந்த திசை முழுக்க நல்லதாக நமக்கு நடக்குமா அப்படின்னா சந்திரனை விட்டுருங்க. சந்திரனுக்கு காரகன் திசைக்கு மட்டும்தான். நான் சொல்கிற விஷயத்தை கேட்டுங்க. இது திசைக்கு மட்டும்தான் இந்த கான்செப்ட் எடுத்துக்கணும். பாக்கி எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு குழப்பாதீங்க. சந்திரனும் சனி சேர்ந்திருக்கார், பார்வையில் இருக்கார், அதுக்காகலாம் இது சொல்ல. திசை உங்களுக்கு ஒரு 90% நற்பலன்களை கொடுக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இந்த பதிவு. சந்திர திசைக்கு சனி தான் காரகத்துவம் ஆகிறாரு. சூரியன் வேதை ஆகிறார். வேதைனா வேதனை தருபவர். அதனால் சூரியன் அங்கே ஆட்சியோ உச்சமோ பெறக்கூடாது. சூரியன் பலம் பெறக்கூடாது. பொதுவாக சனி பலன் பெறலாம். சனி பகவான் பலம் பெற்றால் உங்களுக்கு இந்த திசை யோக திசை தான். சனி 3, 6, 10, 11 உட்காரலாம். இந்த 3, 6, 10, 11 வீடுகள் மகரம், கும்பம், துலாமாக இருக்கணும். இப்படி இருந்து அவர் அங்கே சுயசாரம் பெற்றார்னா ரொம்ப சிறப்பாக வேலை செய்வார். இந்த திசையை பிரமாதமாக கொண்டு போவார். இந்த சந்திர திசையில் இந்த உணவு தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு உச்சத்தை காட்டிடுவார். அதே மாதிரி விவசாயம் பண்ணுறவங்களுக்கு உச்சத்தை காட்டிடுவார். இந்த திசையில் சம்பார்த்தனை வச்சு அவங்க விவசாயம் தொழில் பண்ணால் அதிலே இன்வெஸ்ட் பண்ணி பல விளைநிலங்களை விலை கொடுத்து வாங்கக்கூடிய தகுதியை ஏற்படுத்துவார். உணவு தொழில் பண்ணுறவங்களுக்கு அதிலே இன்வெஸ்ட் பண்ணால் 1க்கு 2, 3 உணவு சாலைகளை ஏற்படுத்துவார். அதை ஹோட்டலை திறப்பதற்கு வழிவகை செய்வார். நீங்கள் என்ன பாருங்கள், இந்த உணவு தொழிலில் பிரம்மாண்டமாக அடைஞ்சவங்க எல்லாருமே இந்த சந்திர திசையில் தான் அடைஞ்சிருப்பாங்க. அப்போ அந்த சந்திர திசை நல்ல பலனை கொடுத்துருக்கணும்னா அவங்களுக்கு சனி பகவான் நல்ல ஆட்சி உச்சத்தில் இருந்திருப்பார். அப்படி சனி பகவான் ஆட்சி உச்சம் இல்லை, சந்திர திசை வந்துருச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமை தோறும் நீங்கள் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை 54 வெற்றிலையை மாலையாக கட்டி தொடர்ந்து போட்டுட்டு வாங்க. சனி பகவானுக்கு சனிக்கிழமையில் 6 to 7 காலையில் விளக்கேற்றி வாருங்க. தேய்பிரை அஷ்டமி வரைக்கும் தேய்பிரை அஷ்டமிக்கு தொடர்ந்து அந்த அஷ்டமி திதி வர அன்றைக்கி, தேய்பிரை அஷ்டமி திதி வர அன்றைக்கி காலபைரவருக்கு அர்ச்சனை பண்ணி வாருங்க. புணுகு சாத்தி, புணுகுனா கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க. ஒரு சின்ன டப்பா 50 ரூபா இருக்கும். 2-3 டப்பா வாங்கிட்டு போய் அந்த காலபைரவர் ஐயர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் அதை சாத்தி அர்ச்சனை பண்ணி கொடுப்பாரு. இந்த புணுகு சாத்தி அர்ச்சனை பண்ணி வாருங்க. காலபைரவருக்கு வடமாலை சாத்தினீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இந்த திசையை உங்களுக்கு கொண்டு செல்லுவார். இப்போ சூரியன் அங்கே பலம் பெற்றுச்சுன்னா சந்திர திசையை வேலை செய்ய விடாமல் பண்ணிடுவார். சந்திர திசையான பலன் உங்களுக்கு கிடைக்காம போயிடலாம். அதனால் சூரியனை நீங்கள் சூரியனுக்காக பெரிய பெரிய கோயிலுக்கெல்லாம் போகணும். உங்கள் ஊருக்கும் பக்கத்துலேயே எங்கே இருந்தாலும் சரி தான். சூரிய பகவானுக்கு தனி சன்னதி இருந்துச்சுன்னா அங்கே சிகப்பு ஆடை, சூரிய பகவானுக்கு சிகப்பு ஆடை போட்டு சிகப்பு கலர் பூ, அதாவது ரோஜாப்பூ சிகப்பு கலர் ரோஜாப்பூ, இல்லை அரளிப்பூ, இந்த மாதிரி சிகப்பு கலரில் உள்ள செவ்வரளிப்பூ மாலையாக கட்டி அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை 6 to 7 சூரிய ஓரையில் போட்டு வந்தீங்கன்னா இது தாக்கம் குறையும். சந்திர திசையில் உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள்லாம் சுபகாரியமாக நடக்கும். சந்திர திசையில் நீங்கள் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கைக்குடி வரும். இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் நடக்கும். அந்த திசை உங்களுக்கு யோக திசையாக அமைஞ்சிரும். இந்த யோக திசையில் நீங்கள் வாங்கக்கூடிய சொத்து சுகம் பேர் புகழ் இது எல்லாமே 19, 29 வருஷத்துக்கு உங்கள் கையை விட்டு போகாது. அப்படியே போனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக போகும். அந்த 29 வருஷம் வரைக்கும் இதை வச்சா நீங்கள் ஓட்டலாம். இதுக்கு அந்தாண்ட நீங்கள் எந்த திசை சரியில்லாத திசை வந்தாலும் சரி, இந்த பணத்தை வச்சா நீங்கள் இதில் உள்ள சம்பார்த்தனை வச்சா நீங்கள் இந்த 29 வருஷத்தை கடந்து செல்லலாம். செஞ்சு பாருங்கள். உங்களோட விருப்பத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.